கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 23:22, Matthew 23:22. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அதாவது பரிசேயர்கள் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, பரலோகம் அப்படிங்கிறது வானம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஹெவன் இருக்கும். அதாவது பரலோகத்தின் பேர்ல, ஏன்னா பரலோகம் ரொம்ப தூரத்துல இருக்கு, அதுக்கும் இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ பரலோகத்துல சொல்லிட்ட அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா அங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்பா பரலோகம் வேற, தேவனுடைய சிங்காசனம் வேற இல்ல, அதுல உட்கார்ந்து இருக்கிறது வேற இல்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம் என்ன? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. வானங்கின பரலோகம். அப்ப எங்க பரலோகத்துலதான் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. சங்கீதம் 103வது சங்கீதம் 19வது வசனத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சிங்காசனம் எங்க? வானங்கள் மேல, இது பரலோகத்தின் மேல அவருடைய சிங்காசனம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அப்ப நீங்க பரலோகத்தின் பேர்ல நீங்க சத்தியம் கொடுத்தீங்க, பரலோகத்தின் பேர்ல நீங்க ஆணை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கர்த்தருடைய பெயர்ல கொடுக்கறீங்க அப்படிங்கறத அங்க ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அவங்க ஒரு 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 வகையான ஒரு பிரிவு கொண்டு வந்துட்டாங்க. எது பெருசு எது சின்னது. அப்ப சின்னது மேல நீ ஒரு ப்ராமிஸ் கொடுத்த, இல்ல ஒரு வாக்கு கொடுத்தேன்னா ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிறதுலே ஒரு சின்னது மேல நீ வாக்கு கொடுத்தேன்னா அது கடைபிடிக்க முடியும்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா இங்க கர்த்தர் என்ன பண்றாரு, இல்லப்பா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய எண்ணங்களே தப்பா இருக்கு. ஏன்னா நம்ம இதே மத்தேயு 23வது அதிகாரத்துல 16ல இருந்து 18 வரைக்கும் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, தேவாலயத்தின் பேர்ல நீ வாக்கு கொடுக்கலாம், ஆனா தேவாலயத்துல உள்ள தங்கத்தின் மேல வாக்கு கொடுக்க கூடாது. அப்ப என்ன, ஒரு எது சிறுசு எது பெருசுன்னு சொல்லக்கூடியதான். ஆனா இங்க கர்த்தர் அவங்களுக்கு என்ன காட்டுறாருன்னா, நீங்க பேசுற எல்லா வார்த்தையும் தேவனுக்கு முன்பாக பேசுறீங்க. ஏன்னா இங்க நீங்க பரலோகத்தின் மேல பேசும்போது அவருடைய சிங்காசனத்தின் மேல பேசுறீங்க. 2வது தேவன் பேர்ல நீங்க சத்தியம் பண்றீங்க. ஏன்னா பரலோகத்தின் மேல, அது இந்த சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற பேர்லயே, ஏன்னா நீங்க பரலோகம் அப்படின்னு சொல்லும் போது பரலோகத்தின் பேர்ல இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, அவருடைய சிங்காசனம் மாத்திரம் இல்ல. அந்த சிங்காசனம்னா யார் இருக்கா, அங்க தேவன் இருக்கார், அவர் பேர்ல சொல்றீங்க. ஏன்னா எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும் போது எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது அவர் ஒருத்தருக்கு தான் நீங்க கணக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், என்ன, அவருடைய பரலோகத்துல அவருடைய சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்தின் மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, நீங்க பரலோகத்தின் மேல நீங்க வாக்கு கொடுக்கறேன்னு சொல்றது ஏக சக்கராதிபதியான தேவன் பேர்லயே நீங்க வாக்கு கொடுக்கறீங்க என்பதைத்தான் இங்க கர்த்தர் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க இப்ப நாங்க லண்டன்ல இருக்கிறதுனால பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு சொன்னா, அந்த பேலஸ் எதனால அந்த பேலஸ் சொன்னா என்ன அர்த்தம், அது ராஜாவுடைய வீடு. அப்ப அங்க இருந்து இப்ப பேலஸ்ல இருந்து ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னாங்க, இல்ல நம்ம 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரு, பிரதம மந்திரிட்ட இருந்து வருது. அங்க இருந்து சொன்னாங்கன்னா யார்கிட்ட இருந்தது, ராஜாட்ட இருந்து வருது. அப்ப நீங்க பாருங்க, பரலோகத்துல இருந்து, பரலோகம் அப்படின்னு சொன்னா என்ன, அது தேவன் தங்கும் வாசஸ்தலம். அங்கதான் அவருடைய சிங்காசனம் இருக்கு, அங்கதான் அவருடைய பிரசன்னம் இருக்கு. அப்போ நம்ம என்னன்னா, வானமும் பூமியும் அவருடைய பிரசன்னத்தினால நிறைந்திருக்கு. அப்ப நம்ம எது பேசினாலும் என்னப்பா எப்படி பேசணும், நம்ம யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் கர்த்தர் அதை கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த வாக்கு கொடுக்கும்போது இல்ல ஒரு இது சத்தியம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்படிடா இதுல இருந்து இது பண்ணலாம்னு சொல்லி அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அன்றாட பேச்சு இருக்கு பாருங்க, அதே என்ன காட்டணும்னா, கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறார், அவருடைய ஆளுகை கீழே நீங்க இருக்கிறீங்க
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்ப என்னன்னா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா, நீங்க கர்த்தருக்கு உண்மையா வேலை செய்றீங்க அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இருக்கிறதா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பயபக்தி உண்டாகும், மனத்தாழ்மை உண்டாகும். ஐயோ நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். அப்ப என்னன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடிய பேச்சு ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு நீங்க கணக்கு கொடுக்கறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா? வல்ல பிதாவே, இதோ நாங்க பேசுகிற எல்லா காரியத்தையும் கேட்கிறவங்களா இருக்கிறீங்க. அதனால எங்களுடைய அன்றாட பேச்சுகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை விளக்கும் விதமாக இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னல சந்திப்போம்.